பொண்ணுங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லவ்வராக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் அம்மாவாகட்டும், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஓகே, நீ ஃபினான்ஷியலாக அடுத்த லெவல் போகணும், நிறையா லேண்ட் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நிறையா கோல்டு வாங்கணும், சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஃபினான்ஷியலாக ப்ரெஷர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அது என்ன அப்படின்னா டாக்ஸியாக கூட ஃபீல் ஆகும். பட் பொண்ணுங்களோட நேச்சரை புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட நேச்சர் என்னது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பையும் ஃபேமிலியும் சொல்லி நல்லா க்ரோ பண்ணணும் தான். அதுக்கு தான் அவங்க அப்படி ப்ரெஷர் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஓகேவா, தம்பி வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என் ஒய்ஃப் வந்து என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணால் சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி அவள் டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் வேறு வழியே இல்லாமல் தான் சொந்த வீடு கட்டினேன். பட் 20 இயர்ஸ் கழிச்சு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அப்போ என் ஒய்ஃப் என்னை அவ்வளோ ப்ரெஷர் பண்ணல அப்படின்னா சத்தியம் நான் அப்போ சொந்த வீடு வாங்கியிருக்கே மாட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்கிறான். காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸாக வேலைக்கே போகல. ஓகே, அவங்க அம்மா வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, ஹர்ட் பண்ணுற மாதிரி அஃபன் பண்ணுற மாதிரிலாம் பேசுனாங்க. ஏன்ட்டே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கான். இப்போவே நல்ல பொசிஷனில் இருக்கான், மந்த்லி 1 lakh கிட்ட சம்பாதிக்கிறான். இப்போ அவனே என்கிட்ட சொல்கிறான், எங்கள் அம்மா அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் என்னை அவ்வளோ ப்ரெஷர் பண்ணல அப்படின்னா நான் சத்தியமாக இப்போ 1 lakh கிட்ட ஏன் பண்ணியிருக்கே மாட்டேன்னு சொல்லி அவனே கிளியராக சொல்கிறான். ஸோ கைஸ்,